மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான குடல் கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மசாலாலாம் அரைச்சி ஊற்றி பக்குவமாக வச்சதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்கிரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. குடலை நல்லா அலசி வச்சிருக்கேங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுதுலேயே 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்போ 2 கிராமும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக சேர்த்து இது கூட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன் தேவைக்கு. இப்போ இந்த குடல் கறி வேகிற அளவுக்கு உப்பு, அப்புறம் நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இது நல்லா முங்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பெசரி விட்டு நான் ஒரு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது தனியாக வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது தனியாக வச்சுக்கலாம். பேனில் நான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பெருசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் 2 நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து வணக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து 2 வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வணங்கி வந்திருக்கு. தக்காளி இப்போ வந்து நான் ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறேன். நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளி. இதுவும் நல்லா வணங்கி வரட்டும், நல்லா கொலைய வெந்து வரட்டும். அது வரையும் வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வணங்கிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்லைசஸ் தேங்காய் வந்து நல்லா நறுக்கி இது வந்து கொஞ்சம் பொடி சாக்கிட்டு தாங்க, இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வெங்காயமும் தக்காளி வணக்கி வச்சுருக்கோங்களோ அது சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் அவ்வளோ சீக்கிரமாக அரையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடல் வெந்து வந்துருச்சு. இப்போ நான் பதத்தை காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா வெந்து வரட்டுங்க. 4 விசில் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திரும்பி இதே பேனில் நான் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை இருக்குல்ல, பட்டை ஒரு 2 துண்டு சேர்த்துட்டு பிரியாணியில் 1 சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்த கையோட நான் 2 வெங்காயம் திரும்பி சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வெங்காயம் ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. நான் ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து செய்யுங்க. ஏன்னா இதில் மசாலா தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே ஒரு கைப்பிடி நான் வந்து நறுக்கி இதில் சேர்த்துக்க போகிறேன். ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இதையும் எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவை இன்னும் வேணும்னா கொஞ்சம் மசாலா சேர்த்திங்கன்னா இன்னுமே காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கரம் மசாலா இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ராஸ்மெல் போகிற வரையும் நல்லா வணங்கியாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் மசாலா வந்து தீஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வேக வச்சுருக்கிற அந்த குடலை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது குடல் குழம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து மசாலா தாங்க. நம்ம நல்ல ஸ்பைசஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா செஞ்சால் தான் இது குடல் குழம்பு வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட், அதை சேர்த்து உப்பு தேவைக்கு இப்போ சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அளவு கொதிச்சாதான் உங்களுக்கு அந்த மசாலாலாம் நல்லா குடல்ல இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடல் குழம்பு நல்ல வாசத்தோடு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த ரெசிபி நீங்கள் மத்தியானமே செஞ்சு வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு இட்லி தோசை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மத்தியானம் வச்சதை விட நீங்கள் நைட்டு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.